2017 திரும்புதா? ஏன்னா அந்த சூழல் வேற சூழல். ஆனா ரெண்டுமே ஒரு குழப்பமான சூழல், ஒரு அசாதாரண சூழல் வச்சுப்போமே. இப்ப அசாதாரண சூழல் இது தொங்கு சட்டமன்றங்கிறது அசாதாரண சூழல். இதுலதான் சார் அவங்க விளையாடுவாங்க. அப்ப என்ன பண்ணிருக்கணும், ஆதவ் மற்ற நேரங்கள் எல்லாம் பிஜேபி கிட்ட பேச தெரிஞ்சுல்ல. ஒய் பிரிவு பாதுகாப்பு கேட்டு எங்களுக்கு சரிபாதி இடங்கள் தருவதாக சொன்னார்கள் அப்படிலாம் கேட்டு போனீங்களா? அந்த ஆதவ் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கணும், முதல்ல பிஜேபி கிட்ட நான் பிராக்டிக்கலா பேசுறேன், ஆட்சி அமைக்கிறோம் சொல்லியிருந்த அந்த வேலையை நடந்திருக்காது, இந்த குழப்பங்களே இருக்காது. இதே அர்லேக்கர் இன்னொரு விவாதத்தை இவ்வளவு விளக்கத்தை சொல்லியிருப்பார். இந்த ரூல் இந்த 5 bracketல 2 என்ன சொல்லுதுன்னா அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாரு. நீ ஆளை சொல்லு, நான் ரூலை சொல்றேன் தான். சூழலை சொல்லு, ரூலை நான் முடிவு பண்ணிக்கிறேன். அப்படிதான் பிஜேபியுடைய காங்கிரஸ் உள்ள வந்ததுதான் பெரும் பிரச்சனை. இல்ல வந்தது தப்பு கிடையாது சார், அவங்க உரிமை சார். அது துரோகம், முதுகுல குத்துனாங்க, நெஞ்சில குத்துனாங்களா, அப்புறம் பேசுவோம். அந்த கட்சி என்ன முடிவு எடுக்குங்கிறது அந்த கட்சியோட உரிமை. அந்த அவசர தேவையான்னு நம்ம கேட்கிறோம். என்ன தெரியும், சத்தம் எல்லாம் பேசி வச்சுக்கணும், ஃப்ளோர்ல வந்து காட்டணும். காங்கிரஸ் இவ்வளவு வேகமா போகுது, அமைச்சரவையிலும் நாங்கள் இடம் பெறுவோம்னு சொன்ன உடனே அமித்ஷா சும்மா இருப்பாரா? ஏன்னா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் காங்கிரஸ் முக்து பாரத்ன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது 60 வருஷம் கழிச்சு வர அமைச்சரவை போறியான்னு அரசியல் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? நான் பிராக்டிக்கலா தான் திருப்பி யதார்த்தத்தை பேசுறவன் நான். சார் இந்த மதவாத அரசியல் தூக்கி குப்பையில போடுங்க சார். அந்த மதவாத ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கணும், எப்படி ஆட்சி பண்ணிருக்கணும், எந்த சூழல்ல கவனிச்சிருக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த மதவாதம் வரக்கூடாது, இல்ல நம்மளே நம்ம சுயமா இருப்போம், பாதுகாப்பா இருப்போம். எடப்பாடி அதிமுக வலுப்படுத்திருக்கணும். நீங்க பிரிஞ்சு கிடக்கிறதுனாலதான் பிஜேபி உங்க கட்சியில நாட்டாம பண்ணாங்க. சோ பொறுப்புங்கிறது எல்லாத்துக்கும். எடுத்த உடனே மதவாதம் தூக்கிட்டு வந்து மேல வச்சு மக்களை இனிமேலும் ஏமாத்த முடியாது. மதவாதத்துக்கு இடம் இல்லைன்னு மக்கள் பல தடவை கன்னத்துல அரைஞ்சு பிஜேபி துரத்தி விட்டுருக்காங்க சார், இந்த தேர்தல் உட்பட. அதை பத்தி எல்லாம் நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க. இல்ல அப்ப விஜய்க்கு வாக்களிச்சு மதவாதத்துக்கு எதிரானது அப்படி இல்ல, நான் பாக்கல, மாற்றம் தான். அப்படி இல்ல, நீங்களா தான் இப்படி சொருகிதான் விஜயை காலி பண்றீங்க, திமுகவை காலி பண்ணுது ஒரு குரூப். விஷயம் அதுல ஒரு மாற்றத்தை நோக்கி போயிருக்காங்க. உங்க மேல இருக்கிற வெறுப்பு, அவ்வளவுதான். அதை போய் இனிமேல் போஸ்ட்மார்ட்டம் பண்ணினா போகுது. பாஜகவை நிராகரிச்சிருக்காங்க. ஆமா, பாஜக நிராகரிச்சிருக்காங்க. காங்கிரசும் நிராகரிக்கப்பட்ட கட்சி தான், திமுகவும் தள்ளி வைக்கப்பட்ட கட்சி, முழுமையா நிராகரிக்கல. அண்ணா திமுகவே முழுமையா நிராகரிக்கலையே. 100 தொகுதி வைஸ் தாவேக்காவோட பெர்சன்டேஜும் திமுகவோட பெர்சன்டேஜும் சேர்த்தா அது அதிகமா வருது இல்ல. அப்ப பாஜகவுக்கு எதிரான மனநிலை தான் இருக்கு. நீங்க அந்த நேரேட்டிவ்ல நீங்க எப்படி வேணாலும் உங்க பார்வையை பொறுத்தது சார். நான் என்ன சொல்ல, லஞ்சத்துக்கு எதிராக மக்கள் தீர்ப்பளிச்சாங்க நான் பார்ப்பேன். ஒருத்தம் பட்ட நகர்பகுதி வாசிகள் தான் அந்த 108 இடங்கள்ல கிட்டத்தட்ட 70 குறைஞ்சது 70ல இருந்து 85 இடங்கள் நகர்பகுதி தொகுதிகள். நகரவாசிகள் அவ்வளவு துன்பங்களை அனுபவிச்சிருக்கா. நான் ஒரு பார்வை, மதவாத தூக்கி அங்கிட்டு போடுங்க சார். முதல்ல 2 வீலர்ல போகும்போதோ டிராபிக் போலீஸ்லயோ ரோடு பள்ளங்கள்ல அந்த 2 வீலர் ஏறி இறங்கும் போதோ படுற கஷ்டத்தை பாருங்க சார். ஒரு சுவர் இடிச்சிருச்சுன்னு பூசுறதுக்குள்ள கவுன்சிலர் வந்து நிக்கிறான் சார். இன்னும் கொத்தனாரே வந்து சேரலையா, கவுன்சிலர் வந்துட்டாரு காசை வாங்குறதுக்குன்னு. எத்தனை குடும்பங்கள் சார் கண்ணீர் வடிச்சாங்க.